பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். Genesis chapter 26 verse 3. நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். I will be with you and will bless you. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ செய்கிற எல்லா காரியங்கள்லையும் நான் உன்னோட கூட இருந்து நான் அந்த காரியங்களை ஆசீர்வதித்து தருவேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க ஒவ்வொரு காரியங்களும் நீங்க செய்கின்ற பொழுது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஏசப்பா கிட்ட கேட்டு, ஏசப்பா இதுல உங்களுக்கு பிரியம் இருக்குதா, ஏசப்பா இது உங்க சித்தமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டு செய்கின்ற பொழுது ஏசப்பா அந்த காரியங்களை ஆசீர்வதித்து தருவார். ஏசப்பா ஒவ்வொரு காரியங்கள்லயும் அவருடைய சித்தத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த காரியத்துல நீ இதை இப்படி செய் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க தைரியமாக நீங்க செய்யுங்க. அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. நீங்க ஏசப்பா கிட்ட எல்லாவற்றையும் கேட்டு நீங்க செய்கின்ற பொழுது ஏசப்பா உங்களோட கூட இருந்து அந்த காரியங்கள்ல உங்களுக்கு ஒரு வெற்றியை தந்து உங்களை உயர்த்தி வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. உங்க வாழ்க்கையில படிப்பின் காரியமா, இல்ல உங்களுடைய எதிர்காலத்தின் காரியங்களோ, இல்ல ஏதோ ஒரு திருமண காரியங்களோ, இல்ல ஏதோ ஒரு உங்களுடைய பிசினஸின் காரியங்களோ, எதுவாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க அதை செய்து பாருங்க. அவர் உங்களோட கூட இருந்து நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா பிள்ளைங்க உங்களிடத்துல ஆண்டவரே செபிக்கிறாங்க. ஆண்டவரே ஏசப்பா உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு எந்த காரியத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி நீங்க பிள்ளைங்களோட பேசுங்க. ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி கேட்டு கீழ்ப்படிந்து வாழ நீங்க பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷமாக இருங்க. இயேசுப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயம் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். God bless you. Have a blessed day.